வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் என் பூஞ்செடி. அன்பே சிவம், அன்பே சிவம். செடி கொடியெல்லாம் எடுத்துக்கிடும். என் பூ சூரியன் எடுத்துக்கிடுமா? வாங்கய்யா. அன்பே சிவம். என்கிட்ட சிரிக்கு மருந்து இருக்கு. என்கிட்ட இருக்குது சிரிக்கு மருந்து, சந்தோஷ மருந்து. இது பார்ட் 2ல் தான் இருக்குது, புதுசு. ஆமாம். அப்போ எல்லோரும் சிரிக்க மட்டும் மாட்டேன், சந்தோஷம் மட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லோரும் அடம் பிடிக்குங்க. அப்போ அது யாராவது தருவானா அப்படின்னா இவன் தருவான். ஏன்? இவன் சிரிக்கு மருந்தை எடுத்துட்டான், சிந்திச்சிட்டான், சிரிக்கு மருந்தை எடுத்துட்டான், சந்தோஷம் மருந்தை எடுத்துட்டான். இப்போ பார்க்கான், நீயா இருந்து நானுக்குள்ளே தான் சந்தோஷம் மருந்து இருக்குது, நிம்மதி மருந்து இருக்குது. நீக்கு அடுத்து திரும்பி கொடுக்க பார்ப்பான். அப்போ நீ எல்லாம் வேறு இடத்துல இருக்கோன்னே ஃபஸ்ட்டில் பார்க்கணுன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிற, பார்த்துக்கிட்டே வாங்க. சந்தோஷம் மருந்தை டக்குன்னு எடுக்க முடியாது, நிம்மதி மருந்தை டக்குன்னு எடுக்க முடியாது. நம்ம ரொம்ப தூரம் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டோம். குழந்தையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தோம், அந்த சந்தோஷத்தை ரொம்ப தூரம் தொலைச்சி போட்டுட்டோம். இப்போ என்கிட்ட கிடக்குன்னு நான் சொல்லுவேன். என் பக்கத்தில் நிம்மதியும் உங்கள் சந்தோஷமும் என் பக்கத்தில் கிடக்கு, அதனால் என்னை பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவேன். புரியுமான்னு எனக்கு தெரியல, நான் அப்போ தான் சொல்ல வேண்டியது, வேறு என்ன செய்ய. அவன் பார்த்துக்கிட்டே வாங்க. சிரிக்கு மருந்து வச்சுருக்கான். கொஞ்சம் சிந்திச்சிட்டேன்னா சந்தோஷம் நிம்மதியெல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப தூரமாக தொலைச்சி போட்டுட்டியோ, ஏன் வளர சந்தோஷத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு சமூகம், அவங்க, நீங்கள், இங்கே எல்லோரும். இப்போ இது புதுசாக வரும்போது பாருங்கள், சிந்திச்சிடலாம், சிரிச்சிடலாம், சந்தோஷமாயிடலாம், கொண்டாட்டமாயிடலாம், மரணம் இல்லாமல் ஆயிடலாம், சமாதி நிலைக்கு போயிடலாம், சந்தோஷமாயிடலாம், பேரின்பத்தை எடுத்துடலாம் அப்படின்னு தான் என்னை பார்த்துக்கிட்டே வாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே வருவேன். புரிஞ்சால் பாருங்கோ, புரிஞ்சு தான் ஆமாங்கோ, வேறு வழியே கிடையாது. ஆமாம். அதுபோக பாக்கியெல்லாம் எங்கள் ஏமாத்து வேலைகள் தான் ஓடுது. குருன்னு சொல்லிட்டு ஏமாத்து வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு பண்ணுதாங்கன்னு தெரியல. ஆன்மீகம் சொல்லிவிட்டு துறவின்னு சொல்லி கொண்டாங்கன்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கு. துறவின்னா கொஞ்சம் காலம் எனக்கே வாங்கி ஒரு இடத்த வாங்கணும், 4 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும், அன்பு பாடத்தை சொல்லி கொடுக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கட்டும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த உலகம் நல்லா இருக்கட்டும், என்ன செய்யலான்னு பார்க்கணும். அதுதான் சிந்தித்து செயல்பட முடியும். இப்போ பேசும்போது நீங்கள் கர்மாவை மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறத தவிர கர்மாவை குறைக்க மாட்டீங்க. என்னை பார்த்தீங்கன்னா உங்கள் கர்மா குறையும், உங்கள் கர்மா குறையும், ஆணவம் விழுந்துடும். அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே வாங்கன்னு சொல்கிறது. நீங்கள் சிரிக்க மாட்டீங்களான்னு தான் இறைவன் பார்க்கலாம். உன்னை சிரிக்கிறதுக்காண்டி படைச்சனே, வேறு யாரும் மற்ற மிருகம் சிரிக்க முடியாது. நீ சிரிக்கலாமே, ஆனால் சிரிக்க மட்டும் மாட்டேங்கிய. சிரிக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்து ஒருத்தன் சிரிக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கானே, கொஞ்சமாவது கேட்க மாட்டியலா அப்படின்னு எவ்வளவு சொல்லுறான். கேட்கவே மாட்டேயா. நீயே நேரில் எங்கிட்ட சொன்னாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சிரிக்க மாட்டோம். ஏன்? இந்த ஆணவம் நம்ம படித்தது, போனது, வந்தது, கற்றுக்கிட்டது, அவன் வேறு, நான் வேறு, ஆம்பளை வேறு, பொம்பளை வேறு, மொழி வேறு, அந்த மொழி மோசம், இந்த மொழி மோசம், அந்த மொழி வசதி, இந்த மொழி வசதி, இந்த ஜாதி வசதி, இந்த மதம் வசதி, இந்த நாடு வசதி, அந்த நாடு எல்லாம் இருக்குது. எங்கே இருந்தாலும் பூமியில் தான் நிற்கணும். எங்கே போனாலும் எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஓடியாரலாமான்னு பார்க்கலாம், இங்கேருந்து வெளிநாடு ஓடிடலாமான்னு பார்க்கலாம். எங்கே போனாலும் பூமி தான் நிஜம். வேறு நீங்கள் செட்டிங் பண்ணது நிஜம் இல்லை. அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு உடையும். நீங்கள் விசேஷம், நீங்கள் உங்களை தொலைச்சிட்டியோ, உங்களை உடைச்சிடக்கூடாது. உங்களை உடைக்காமல் இருந்தால் தான்
உங்களை உடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பிறகு. உங்களை வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் தான் என்னோட பேச்சு. நல்லா இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழுங்க. இருக்கிறத வச்சுன்னா இதுதான் சிறப்பு, இதுதான் இருக்குது. எது? இந்த உடம்பு தான் இருக்குது. அப்போ இந்த உடம்பை பெரிய விசேஷம் இதுக்குள்ளே தான் அவங்க குடியிருக்கணும். இதுக்குள்ளே குடியிருக்கோன்னா வெளியே போய் தேடுறாங்க. அகத்துக்குள்ளே தேடணும், புறத்துக்குள்ளே தேடக்கூடாது. அகத்துக்குள்ளே தேடுறது தான் என் பேச்சு. அகத்துக்குள்ளே தேட 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 சந்தோஷம் மலர ஆரம்பிச்சிடும். என் குடும்பம் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த உலகமும் வாழணும். ஒட்டுமொத்த உலகம் வாழன்றது நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா இருந்தால் சுகமாக இருக்கும்னு கணக்கு இருக்குது. அன்பு புக்கில் நான் அப்படிங்கிற அன்பு புக்கில் எவன் ஒருத்தன் சும்மா இருக்கானோ அவன் தான் சிரிப்பான். வேறு யாருக்கும் சிரிக்க வாய்ப்பு கம்மி. குழந்தை சிரிக்கும், பைத்தியம் சிரிக்கும், வேறு மனிதன் சிரிக்க வாய்ப்பு. அப்போ எவன் குழந்தை மனநிலைக்கு வாரானோ அவன் தான் சிரிப்பான். அப்போ நீங்கள் குழந்தை மனநிலையிலேருந்து ரொம்ப தூரம் வெளியே போயிட்டீங்க. வளர்ந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வளராட்டாலும் மனம் வந்து ஒன்று தான். அந்த குழந்தை மனநிலைக்கு ரிட்டைன் கொண்டு வர்றது தான் ஆன்மீகம். கொண்டு வர உங்களுக்கு சத்தியம் தெரியும். உங்களுக்கு தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சத்தியம் தெரியும் போது நீங்கள் சிரிக்க ஆரம்பிங்க, சந்தோஷமாகிங்க. இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவன் எந்த மருந்தும் தரமாட்டான். என் கையில் ஒன்றுமே ஒரு மருந்துமே இல்லை. என்னை பார்த்தாலே நான் மருந்து, என்னை பார்த்தாலே நான் மந்திரம், என்னை பார்த்தாலே சிரிப்பீங்க, என்னை பார்த்தாலே கொண்டாடுவீங்க, என்னை பார்த்தாலே நிம்மதி ஆயிடுவீங்க. இதுக்கு தான் வந்தியா. வேறு எது மேலேயும் பற்று வைக்காமல் உங்கள் மேலே பற்று வைக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு பற்று வைக்க தெரியாதனால தான் அது போயிட்டு. குழந்தை அது மேலே பற்று வைக்க தெரியாது, அதை பற்றி எதுவுமே தெரியாது. பைத்தியத்துக்கு அப்படி தான் நானே பற்று தான் மேலே வச்சிருக்கோம். வேறு ஒன்றுமே தான் மேலே பற்று வைக்க தான் எங்கெல்லாமோ ஓடி என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கணும். செய்யும்போது இறைவன் ஒன்று தான், அது அன்புக்குள்ளே தான் இருக்குது. அது நீங்கள் அன்புன்னொடனே அந்த என் மேலே ஏன்ட அன்பு இருக்க மாதிரி உங்கள்கிட்டையும் எல்லாத்தையும் இருக்குங்க. அன்பு இல்லாத இடமே இல்லை. ஒரு செடி பூவாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் அன்பு உட்காந்துருக்கு. அதனால் உங்களை தேடுங்கோ, என்னை பார்த்துக்கிட்டே வாங்கோ, சந்தோஷம் மறந்து பாருங்கோ, நிம்மதி மறந்து பாருங்கோ, கொண்டாடத்தை மறந்து பாருங்கோ. எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நினைங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டம் இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதை தான் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இது திரும்ப ரிட்டைன் வரும். இவ்வளோதான். இது உலகத்துக்கு போகுது. ஆமாம், பேச்சு சாதாரணமானதல்ல. அதுக்கு தான் மற்ற ஜீவராசி பேச முடியாது. நீங்கள் பேசலாம், சிரிக்கலாம், கொண்டாடலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாம் செஞ்சுட்டு உங்களை தொலைச்சிட்டு போலியானது ஃபுல்லாக தலையில் தூக்கி மாட்டிட்டியா, அதே அவ்வளோதான் இருக்குது போலுக்குன்னு நினைக்க. அதை தாண்டி இருக்குங்க தான் இது என்று மனதுடன் ஞானி.